வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். போராடிய ஊடகவியலாளர்களை சந்திக்க மறுத்த பிரதியமைச்சர். 17 ஆண்டுகால விளக்கமறியலின் பின்னர் தமிழ் அரசியல் கைதி ஒருவருக்கு பிணை. பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை, வெளியான அறிவிப்பு. உயர்தர பரீட்சைகள் அடுத்த வாரம் புலமை பரிசில் பரீட்சை 9ஆம் திகதி. அஸ்வசம ஊழல் மோசடி, 2 பெண் உத்தியோகத்தர்கள் கைது. இலங்கையில் இருந்து மனைவியுடன் தப்பியோடிய முன்னாள் ஜனாதிபதியின் மகன். தமிழர் பகுதியில் மின்னல் தாக்கியதில் வீடு முற்றாக எரிந்து சேதம். வவுனியா ஓமந்தை பகுதியில் வீதி விபத்து, பேருந்து தரிப்பிடத்தில் நின்றவர் பலி. வசந்த கருணாகொட மற்றும் மகன் யோசித் ராஜபக்ச விவகாரம், 25 சாட்சிகளுடன் குற்றப்பத்திரிகை தாக்கல். வவுனியாவில் ரயிலில் மோதுண்டு நபரொருவர் பலி. போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த நபருக்கு கடூழிய சிறை தண்டனை. அதிர்ச்சியில் ஐரோப்பா, கடலில் நீந்தி ஒரே நாளில் ஸ்பெயினுக்குள் புகுந்த 60,000 பேர், பலர் பலி. ஈரான் மீது மீண்டும் தாக்குதல், ட்ரம்பின் புதிய எச்சரிக்கையால் பதற்றம். தொடர்பென விரிவான செய்திகள். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி போராடிய ஊடகவியலாளர்களை சந்திக்க மறுத்த ஊடக பிரதி அமைச்சரின் செயற்பாட்டின் மூலம் இந்த அரசு ஊடகவியலாளர்களுக்கு எப்போதுமே நீதியை பெற்றுக் கொடுக்க போவதில்லை என்பது தெளிவாக கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது என யாழ் ஊடக அமையத்தின் தலைவர் கே செல்வகுமார் தெரிவித்துள்ளார். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக ஊடகவியலாளர்கள் நேற்று முன்னெடுத்து கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எங்களுடன் இணைந்து பணியாற்றிய 39 ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் இதுவரை எந்த அரசும் முறையான விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை. புதிய அரசு ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் கடந்து விசாரணைகளை துரிதப்படுத்தாததை கண்டித்தே நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம். கடந்த காலங்களில் நாம் கோரிக்கைகளை விடுத்த போது ஊடக அமைச்சர்கள் எங்களுடன் பேசி எமது வலிகளையும் வேதனைகளையும் கேட்டறிந்தனர். ஆனால் தற்போதைய ஊடக பிரதி அமைச்சர் எங்களை சந்திக்க மறுத்துள்ளார். ஊடகவியலாளர்களை இந்த அரசு எவ்வாறு கையாள்கின்றது என்பதையே இது காட்டுகின்றது. நாம் மாவட்ட செயலக பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் போராட்டத்தில் ஈடுபட்ட போது நுழைவாயிலுக்கு அருகில் எம்மை நிற்க விடாது அப்புறப்படுத்துமாறு மாவட்ட செயலர் போலீசாருக்கு படித்துள்ளார். தமது பதவிகளை தக்க வைப்பதற்காக இப்படி நடப்பது வேதனையாகவும் கேவலமான செயலாகும் எனவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் ஊடகவியலாளர் படுகொலைகளை விசாரிப்போம், விசாரணை கோவைகளை கைகளில் எடுப்போம் என உறுதி கூறினர். ஆனால் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் கடந்த நிலையில் அந்த வாக்குறுதிகள் கைவிடப்பட்டுள்ளன. இந்த அரசு வாய் மூலமாக கூறும் அனைத்தும் பொய்களே என்பது இதன் மூலம் புலனாகின்றது. யாழ் ஊடக மையம் யார் வந்தாலும் என்ன செய்தாலும் எமக்கான நீதி கிடைக்கும் வரை தொடர்ந்தும் போராட்டங்களை முன்னெடுக்கும். மாவட்ட செயலகத்திற்கு வெளியே நாம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது உள்ளே சில ஊடகவியலாளர்களை மட்டும் அழைத்து செயலமர்வு நடத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஊடக செயலமர்வை நடத்திவிட்டதாக காட்ட முற்படுகின்றார்களே தவிர ஊடகவியலாளர்களின் கருத்துக்களையும் பிரச்சனைகளையும் கேட்க இந்த அரசு தயாராக இல்லை என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆகியோரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த உளவு தகவல்களை வழங்கினார் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர் ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. கடந்த 17 ஆண்டுகளாக எவ்வித இறுதி தீர்ப்புமின்றி விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த செல்லையா பியூபாகரன் என்பவருக்கே நேற்று இவ்வாறு
இவ்வாறு பிணை அனுமதிக்கப்பட்டது. எனினும் நீதிமன்றம் விதித்த கடுமையான பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதற்கு போதிய பிணையாளர்களோ அல்லது வசதிகளோ இல்லாத காரணத்தால் பிணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதிலும் அவர் மீண்டும் சிறைச்சாலையிலேயே அடைக்கப்பட்டுள்ளார். நீண்ட காலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் மனித உரிமைகள் மற்றும் நீதித்துறை தாமதங்கள் குறித்து இந்த சம்பவம் சமூக ஆர்வலர்களிடையே மீண்டும் பலத்த விவாதத்தை உருவாக்கியுள்ளது. ஆகஸ்ட் மாதத்திற்கான எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் வெளியிட்ட தகவலின்படி தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருள் விலைகளே தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்போது நடைமுறையில் உள்ள 92 ரக ஒக்டெயின் பெட்ரோல் விலை 414 ரூபாவாகவும் 95 ஒக்டெயின் பெட்ரோல் விலை 495 ரூபாவாகவும் லங்கா ஆட்டோ டீசல் விலை 382 ரூபாவாகவும் லங்கா சூப்பர் டீசல் விலை 478 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் 10ஆம் திகதி ஆரம்பமாக உள்ளதுடன் தரம் 5 மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை வரும் 9ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என இலங்கை பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. 10ஆம் திகதி ஆரம்பமாக உள்ள பரீட்சைகள் செப்டம்பர் 5ஆம் திகதி வரை நாடளாவிய ரீதியில் உள்ள 2532 பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ளன. அதன்படி பரீட்சார்த்திகளுக்கான அனுமதி அட்டைகள் விநியோகிக்கும் பணிகள் கடந்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. பாடசாலை விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி அட்டைகள் ஏற்கனவே உரிய வலய கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய பாடசாலை அதிபர்கள் தத்தமது வலய கல்வி அலுவலகங்களில் பரீட்சைகளுக்கு பொறுப்பான பிரதி அல்லது உதவி கல்வி படிப்பாளர்களிடமிருந்து இவற்றை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். அதேவேளை தனிப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி அட்டைகள் அவர்களின் பதிவு செய்யப்பட்ட வீட்டு முகவரிகளுக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் அனுமதி அட்டைகளில் ஏதேனும் தவறுகள் அல்லது திருத்தங்கள் காணப்படின் அவற்றை இணைய வழியில் திருத்துவதற்கான வசதிகளும் பரீட்சை திணைக்களத்தினால் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை 5ஆம் தர மாணவர்களுக்கான பரீட்சைகள் இம்மாதம் 9ஆம் திகதி இடம்பெறவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர்தர மாணவர்கள் மற்றும் 5ஆம் தர மாணவர்களுக்கான கருத்தரங்குகள் மற்றும் தனியார் வகுப்புகளை நடத்துவதற்கான இறுதி தினம் அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என பரீட்சை திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. அஸ்விஸ்ம ஊழல் மோசடி தொடர்பாக நோவுட் பிரதேச செயலகத்தில் பணியாற்றி வந்த 2 உத்தியோகத்தர்கள் நேற்று மாலை ஹட்டன் விசேட குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 உத்தியோகத்தர்களும் 2025ஆம் ஆண்டு முதல் இதுவரை காலப்பகுதியில் 29,89,500 ரூபாய் மோசடி செய்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படும் அஸ்விஸ்ம கொடுப்பனவுகளில் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றதாக கிடைத்த பல முறைப்பாடுகளின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நோவுட் பிரதேச செயலகத்தின் 2 அதிகாரிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் மாவட்ட செயலாளரின் நேரடி அறிவுறுத்தலின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் 2 அதிகாரிகளும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் அம்பகமுவ பிரதேச செயலகத்திற்கும் மற்றொருவர் தலவாக்கலை பிரதேச செயலகத்திற்கும் இடமாற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் புதல்வர் தனது மனைவியுடன் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த நாட்களில் அவர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அதற்கமைய குறித்த முன்னாள் ஜனாதிபதியின் புதல்வரும் அவரது மனைவியும் ஆஸ்திரேலியாவில் குடியேறியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த ஜனாதிபதியின் ஆட்சி காலத்தில் அவரது புதல்வருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதியின் மகனுக்கு எதிராக சமகால அனுர் அரசாங்கம் விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகிறது. இவ்வாறான நிலையில் நாட்டிலிருந்து அவர் தப்பிச் சென்றுள்ளதாக குறித்த ஊடகங்கள் கோடிட்டு காட்டியுள்ளன.
அம்பாறை இகினியகல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கல்கந்த கிராமத்தில் மின்னல் தாக்கியதில் வீடு ஒன்று தீப்பிடித்து முற்றாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை பெய்த பலத்த மழையின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மின்னல் தாக்கியதை தொடர்ந்து வீட்டினுள்ளே பரவிய தீயினால் வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளது. சம்பவம் இடம்பெற்ற வேளையில் வீட்டில் எவரும் இருக்கவில்லை என பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். குடும்பத்தின் தந்தை கொழும்புக்கு சென்றிருந்த நிலையில் தாய் அருகிலுள்ள தையல் நிலையம் ஒன்றில் பணிபுரிந்து வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மழை ஆரம்பித்த போது வீட்டில் இருந்த இரு பிள்ளைகளும் அருகிலுள்ள வீடுகளுக்கு சென்றிருந்த நிலையிலேயே இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. தீ பரவியதை தொடர்ந்து பிரதேசவாசிகள் ஒன்றிணைத்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த போதிலும் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்கள் மற்றும் உபகரணங்களும் தீயில் எரிந்து அழிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இகினியகல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா ஓமந்தை A9 வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற சோககரமான வீதி விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை ஓமந்தை பனிக்க நீராவி பகுதியில் அமைந்துள்ள பேருந்து தரிப்பிடத்தில் நின்றிருந்த நபர் ஒருவர் மீதே ஹூலர் வாகனம் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இவ்விபத்தில் பனிக்க நீராவி கிராமத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரே சம்பவ இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். A9 வீதியில் அண்மை காலமாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் வீதி விபத்துகளும் உயிரிழப்புகளும் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தினையும் அதிர்ச்சியினையும் ஏற்படுத்தியுள்ளன. இன்னும் எத்தனை உயிர்களை வீதி விபத்துகளுக்கு பலி கொடுக்கப் போகின்றோமோ என அப்பகுதி மக்கள் கவலையும் விசனமும் தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஓமந்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொட மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. முறையான கல்வி தகுதிகளின்றி யோசித ராஜபக்சவை கடற்படையில் சேர்த்தல் மற்றும் அவருக்கு பிரிட்டிஷ் அரசு ராணுவ கல்லூரியில் பயிற்சி அளித்தல் ஆகியவற்றின் மூலம் அரசாங்கத்திற்கு இழப்பை ஏற்படுத்தி யோசித ராஜபக்சவிற்கு பயனளித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் வசந்தகுமார் ஜெயதேவா கருணாகொட முதல் பிரதிவாதியாகவும் யோசித கனிஷ்க ராஜபக்ச இரண்டாவது பிரதிவாதியாகவும் பெயரிடப்பட்டுள்ளனர். இவ்வழக்கிற்காக 25 சாட்சிகளின் பெயர்களையும் 47 ஆதார ஆவணங்களின் பட்டியலையும் லஞ்ச ஆணைக்குழு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. வவுனியா புளியங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ரயில் பாதையின் 290ஆம் கட்டைக்கு அருகில் இடம்பெற்ற ரயில் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று வெள்ளிக்கிழமை இரவு காங்கேசன் துறையிலிருந்து மொரட்டுவை நோக்கி பயணித்த ரயிலில் மோதியே குறித்த நபர் உயிரிழந்துள்ளார். இவ்விபத்தில் கனகராயன்குளம் பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய நபர் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவரின் சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புளியங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஹெரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த நபருக்கு 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ரூபாய் 2 லட்சம் பிரகாரம் 4 லட்சம் ரூபாய் அபராதமும் அத்தொகையை செலுத்த தவறின் தனித்தனியே 1 ஆண்டு கால சிறை தண்டனையும் வழங்கி வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி A ஆனந்தராஜா தீர்ப்பளித்தார். கடந்த 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வவுனியா பரையநாயன்குளம் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் தூய நிறை 1.8 கிராம் ஹெரோயினை உடமையில் வைத்திருந்தமை மற்றும் வியாபாரம் செய்ய முற்பட்டமை தொடர்பில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து அவருக்கு எதிராக சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் கடந்த 2021ஆம் ஆண்டு வவுனியா மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு நீண்ட வழக்கு விசாரணையின் பின்னர் குறித்த வழக்கு தீர்ப்புக்காக வெள்ளிக்கிழமை திகதியிடப்பட்டிருந்தது. இதன்போது குறித்த குற்றச்சாட்டுகள் அரசு சட்டவாதியினால் எதிரிக்கு எதிராக நியாயமான சந்தேகங்களுக்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக மேல் நீதிமன்ற
நீதிமன்ற நீதிபதி தெரிவித்தார். தூய நிறை 1.8 கிராம் ஹெரோயினை உடமையில் வைத்திருந்தமை மற்றும் வியாபாரம் செய்ய முற்பட்ட நபருக்கு தனித்தனியே 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ரூபாய் 2 லட்சம் பிரகாரம் 4 லட்சம் ரூபாய் அபராதமும் அத்தொகையை செலுத்த தவறின் தனித்தனியே 1 ஆண்டுகால சிறை தண்டனையும் வழங்கி தீர்ப்பளித்தார். குறித்த வழக்கினை சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் அரசு சட்டவாதி ஸ்ரீ சிவாஸ்கந்த ஸ்ரீ நெறிப்படுத்தியிருந்தார். எதிரி குறித்த வழக்குடன் தொடர்புடையதாக ஏற்கனவே 2 ஆண்டுகளும் 3 மாதமும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை போன்ற விடயங்களை மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா குறித்த வழக்கின் தண்டனை தீர்ப்பின் போது சுட்டிக்காட்டியிருந்தார். சமூகத்தில் பெருகி வரும் போதைப்பொருள் பாவனையும் அதனை ஏற்படுத்தும் தாக்கங்களுக்கும் இவ்வாறான தீர்ப்புகள் முன்மாதிரியானவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். மொரோக்கோவிலிருந்து தரை மற்றும் கடல் வழியாக ஸ்பெயினின் சியூட்டா எல்லைக்குள் நுழைய முயன்றதில் குறைந்தது 57 பேர் உயிரிழந்துள்ளனர். ஸ்பெயினுக்குள் நுழைய முயன்ற போது ஏற்பட்ட நெரிசல் மற்றும் கடலை கடந்து நீந்தி செல்லும் முயற்சியின் போதே இவர்கள் உயிரிழந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சம்பவத்தை அடுத்து தனது வட ஆப்பிரிக்க பகுதியான சியூட்டாவின் ஜனாதிபதி அங்கு ராணுவத்தையும் காவல்துறையினையும் ஸ்பெயின் நிலைநிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மனித கடத்தல் கும்பல்கள் இந்த நிலைமையை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி மக்களை சட்டவிரோதமாக எல்லை தாண்ட தூண்டியதாக ஸ்பெயினின் பிரதமர் பெட்ரோ சாஞ்சஸ் கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளார். சியூட்டா அல்லது மெலிலாவை அடைய முயலும் போது கடலில் இடைமறிக்கப்படும் புலம்பெயர்ந்தோரை உடனடியாக மொரோக்கோவிற்கு திருப்பி அனுப்ப முடியாது என இந்த மாத ஆரம்பத்தில் ஸ்பெயினின் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மனித கடத்தல் வலையமைப்புகள் அந்த தீர்ப்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஆவணமற்ற புலம்பெயர்ந்தோரின் குறிப்பாக இளைஞர்களின் வருகையை ஊக்குவிப்பதாக நம்புவதாக ஸ்பெயினின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் உள்ள சியூட்டா தான் மொரோக்கோவிற்கு அருகிலுள்ள எல்லை பகுதியாகும். முஸ்லிம் நாடான மொரோக்கோவில் வறுமை, வேலையின்மை போன்றவை காரணமாக ஏராளமானோர் புலம்பெயர்ந்து ஸ்பெயினுக்குள் வருகின்றனர். இதனிடையே மொரோக்கோ நாட்டின் பெனிடெக், பெலியூன் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து சுமார் 70,000 பேர் நேற்று முன்தினம் தரை மற்றும் கடல் வழியாக ஸ்பெயின் எல்லையான சியூட்டாவை நோக்கி ஒரே நாளில் குவிந்துள்ளனர். நிலைமையினை கட்டுப்படுத்த ஸ்பெயின் அரசு எல்லை பகுதியில் ராணுவ வீரர்களையும் காவல்துறையினரையும் அதிக அளவில் குவித்திருந்தது. மொரோக்கோவில் இருந்து ஸ்பெயினின் சியூட்டா பகுதிக்குள் நுழைந்த சுமார் 60,000 ஏதிலிகளில் 50,000 பேர் தன்னார்வமாக மீண்டும் மொரோக்கோவிற்கு திரும்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் மொரோக்கோவிலிருந்து சியூட்டா வழியாக ஸ்பெயினுக்குள் நுழைவதை தடுக்க ஸ்பெயினின் அரசு தீவிர கண்காணிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது மிக கடுமையான புதிய தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். சில ஊடக அறிக்கைகளின்படி இந்த தாக்குதல் இந்த வார இறுதியிலேயே நடைபெறக்கூடும் என கூறப்படுகின்றது. வால் ஸ்ட்ரீட் ஜெனரல் வெளியிட்ட தகவலின்படி ஈரானை சரணடைய வற்புறுத்தும் நோக்கில் புதிய தாக்குதலை மேற்கொள்ள அமெரிக்க ராணுவத்திற்கு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேரிலாந்தில் உள்ள ஹேம் டேவிட் ஜனாதிபதி ஓய்வு மையத்தில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப், நாங்கள் அவர்களை மிகவும் கடுமையாக தாக்குவோம். ஒரு கட்டத்தில் அவர்கள் இனிமேல் இதை தாங்க முடியாது என்று கூறுவார்கள். எங்களின் நோக்கம் வெற்றி பெறுவதுதான் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரான் தொடர்ந்து பொய் கூறி உண்மைகளை திரித்து கூறுவதால் அவர்கள் மீது நான் நம்பிக்கை இழந்து வருகின்றேன் என்றும் தெரிவித்தார். CBS நியூஸ் வெளியிட்ட தகவலின்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது இதுவரை இல்லாத அளவிலான கடுமையான குண்டுவீச்சு தாக்குதலை திட்டமிட்டு வருகின்றன. இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டால் அமெரிக்கா ஈரான் இடையிலான மென்மையான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு இஸ்ரேல் மீண்டும் நேரடி தாக்குதலில் ஈடுபடுவது இதுவே முதல் முறையாக இருக்கும். உலகளாவிய மற்றும் அமெரிக்க பொருளாதாரத்தில்
தாக்கம் ஏற்படாத வகையில் திங்கட்கிழமை நிதி சந்தைகள் திறக்கப்படுவதற்கு முன்பே நடவடிக்கைகளை நிறைவு செய்வது குறித்து அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாகவும், எனினும் இதுவரை இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேலுக்கு ஏற்கனவே தகவல் வழங்கப்பட்டுள்ளதாகவும், அமெரிக்காவுடன் இணைந்து நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. எனினும் தாக்குதலை தொடங்குவதற்கான இறுதி அனுமதியை ட்ரம்ப் இதுவரை வழங்கவில்லை. இதற்கிடையில் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலைன் லெவிட் அமெரிக்க வெற்றி பெறும், ட்ரம்ப் பதவியில் இருக்கும் வரை ஈரான் அணு ஆயுதத்தை பெறாது என்று தெரிவித்துள்ளார். அதேபோல பென்டகனின் தலைமை பேச்சாளர் சான் பார்னல் அமெரிக்க பாதுகாப்புத்துறை முழுமையாக தயாராக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து கடந்த மாதம் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அதன் பின்னரும் இருதரப்பும் தாக்குதல்களை தொடர்ந்து மேற்கொண்டதால் பிராந்தியத்தில் பதற்றம் நீடித்து வருகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.